வணக்கம் நண்பா, நாம இந்த வீடியோவில் பார்க்க போறது ஆனந்தன் காடு. இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இலங்கையில ஆர்யா ஒரு போராட்ட வீரராக இருக்காரு. அவரோட ஃபேமிலியை சூழ்ச்சி பண்ணி எல்லாருமே வந்துட்டு போட்டு தள்ளிட்டாங்க. ஆர்யா மட்டும் எஸ்கேப் ஆகி தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டு இந்திரன்ஸோட தலைமையில தலைமறைவா வந்துட்டு இருக்காரு. இந்திரன்ஸ் யாருன்னா, தமிழ்நாட்டுக்குள்ள அவருக்குன்னு ஒரு குழு இருக்கு. ஸோ அவங்க டிஜிபி இல்லைன்னா சிஎம் இவங்க கொடுக்குற வேலையெல்லாம் வந்துட்டு கச்சிதமா முடிக்கிறது. அதாவது இவங்க ஒரு போட்டோ கட்டி கொடுத்தாங்கன்னா அவங்க வந்துட்டு ஆள் வந்துட்டு எவிடன்ஸ் இல்லாம போட்டு தள்ளிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு குரூப் திடீர்னு வந்துட்டு சிஎம் வந்துட்டு இந்த குரூப்பே காலி பண்ணணும்னு நினைக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கலாம் படத்தோட மீதி கதையை வந்துட்டு அமைச்சிருந்தாங்க. இந்த கதையே ஒரு போதுமானதான் ஒரு கமர்ஷியல் படத்துக்கு. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கிட்டத்தட்ட வந்துட்டு ஓடுது ரொம்ப நேரமா ஓடுது. செகண்ட் ஹாஃப் தான் ஓரளவுக்கு ஸ்டோரியே ஸ்டார்ட் ஆகுது. பிளாஷ்பேக்ல இளைஞர்ல காட்டின சீன்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா மனசுல அழுத்தமா பதியாத மாதிரி இருந்தது. ரொம்ப மேலோட்டமா இருந்த ஒரு காட்சிகளா வந்து இருந்தனால பெருசா அந்த எமோஷனா நம்மளால கனெக்ட் பண்ண முடியல. முக்கியமா இது ஆர்யா படம் அப்படிங்கிறது பெருசா யாருக்குமே இந்த படம் ரிலீஸ் ஆனதே தெரியாதனால தியேட்டர்ல கூட்டங்களே வந்துட்டு இல்லாம போயிருச்சு. என்னடா இது ஆர்யா படம் ஒரு கிரௌட் புல்லிங் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவர் முந்தைய படங்கள் பெருசா வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகல. ஷார்பேட்டா தான் வந்துட்டு தியேட்டர்ல வந்துட்டு வராம போனாலும் ஓடிடில ஒரு பெரிய ஹிட் அடிச்சதா இருந்தது. அதுக்கப்புறமேட்டு அவர் இன்னும் கம்பேக் கொடுக்காம தடுமாறிட்டு தான் இருக்கிறாரு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் வேற ஏதாச்சும் படம் ஒரு கம்பேக் கொடுக்குறாரு. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஆனந்தன் காடு ஒரு சுமாரான படமா இருந்தது. 2 ஃபைட் நல்லா இருந்தது, பிஜிஎம் நல்லா இருந்தது. நீங்க இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போச்சுங்க நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு தட்டி விட்டுருக்கேன். நன்றி, வணக்கம்.